சாதி பெயர்கள் எதற்கு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேள்விகளால் வெடித்த சர்ச்சை. இன்று தமிழ்நாடு முழுவதும் திட்டமிட்டபடி குரூப் 1 தேர்வுகள் நடத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் சுமார் 2.49 லட்சம் பேர் இந்த தேர்வுகளை எழுதினர். இதற்கிடையே குரூப் 1 தேர்வுகளில் இரு கேள்விகளுக்கு இடையில் சாதி பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சப் கலெக்டர், வணிக வரி உதவி கமிஷனர் உள்பட 70 காலியிடங்களை நிரப்ப குரூப் 1 தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக மாநிலம் முழுக்க 2.49 லட்சம் தேர்வாளர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இக்காலை திட்டமிட்டபடி தமிழ்நாட்டில் குரூப் 1 தேர்வுகள் நடைபெற்றன. தமிழகத்தில் மொத்தம் 44 இடங்களில் குரூப் 1, குரூப் 1A முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. தேர்வு கண்காணிப்பு பணியில் 980க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக சென்னையில் மட்டும் 170 மையங்கள் தேர்வு நடைபெற்றது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தேர்வுகள் நடந்து முடிந்தன. இதற்கிடையே குரூப் 1 தேர்வுத்தாள்களில் இடம்பெற்றிருந்த கேள்விகள் குறித்து பலரும் இப்போது விவாதித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் இப்போது சர்ச்சையை கிளப்புவதாக இருக்கிறது. சாதி பெயர்களுடன் சில கேள்விகள் ஆப்ஷன்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக விமர்சனம் கிளம்பியுள்ளது. அதில் ஒரு கேள்வியில் ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது, ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது, ரஷ்யாவை வென்றது, 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதில் வ. உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, வஞ்சி ஐயர் ஆகிய 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் வ. உ. சிதம்பரம் பிள்ளை மற்றும் வாஞ்சி ஐயர் பெயர்கள் சாதி பெயர்களுடன் குறிப்பிட்டதை நெட்டிசன்கள் சிலர் விமர்சித்து வருகின்றனர். வ.உ.சி. மற்றும் வாஞ்சிநாதன் என்று மட்டும் குறிப்பிட்டிருக்கலாம் என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். அதேபோல மற்றொரு கேள்வியில் முத்துசாமி பிள்ளை, ஏ.ஆர். முதலியார் ஆகியோர் இவையும் ஆப்ஷன்களாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதையும் நெட்டிசன்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் தேர்வுகள் என்பதால் இதில் ஜாதி பெயர்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதே நெட்டிசன்களின் கருத்தாக உள்ளது. அந்த நேரம் மற்றொரு தரப்பினர் சாதி பெயர்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுவதில்லை, இவை அனைத்தும் புழக்கத்தில் இருக்கும் பெயர்கள்தான், முழு பெயராக குறிப்பிடாமல் போனால் தேர்வாளர்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்பதாலேயே முழு பெயரை குறிப்பிட்டு இருக்கும் என கூறி வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.